இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல எங்க போர் நடந்தாலும் கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் இந்தியால பெட்ரோல் டீசல் விலையில பெருசா எந்த மாற்றமும் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஏறிடுச்சு. இப்ப நமக்கு இன்னொரு பயமும் எழுந்திருக்கு. இதுக்கு மேலையும் பெட்ரோல் டீசல் விலை உயருமா அப்படின்னு. இது குறித்து ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். புலி வருதுன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப உண்மையிலே புலி வந்துருச்சு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான பதற்றம் கடந்த 10 வாரங்களா உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. குறிப்பா உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை வழியிலான இயக்கம் முடங்கியிருக்கு. உலகத்துல இருக்க கச்சா எண்ணெயில ஒரு பெரும் பகுதி இந்த குறுகிய கடல் வழியா தான் போகணும். இந்த மோதல் காரணமா கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதால கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை தாறுமாறா உயர்ந்திருக்கு. இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில பெரும் பகுதியை வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்து, அதனால மற்ற நாடுகளை விட இந்த பாதிப்பு இந்தியாவுக்கு ரொம்பவே அதிகம். கச்சா எண்ணெய் இல்லை அப்படின்னாலோ அதுல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலோ இங்க எல்லாமே விலை ஏறிடும். பெட்ரோல், டீசல், விமான கட்டணம், போக்குவரத்து, விவசாயம், தொழிற்சாலை உற்பத்தி, ஏன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய சாப்பாடு வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லி ஆயிடும். கடந்த சில வாரங்களா எரிபொருள் விலையை உயர்த்தாம இருக்கிறதுக்கு இந்தியா ரொம்பவே போராடிச்சு. மற்ற நாடுகள்லாம் கடகடன்னு விலையை ஏத்துனப்பவும் கூட நம்ம அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யதார்த்த நிலையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இப்ப வந்துட்டோம். நாம ஏற்கனவே இதை பத்திலாம் எச்சரிச்சிருந்தோம். இதே நிலைமை நீடிச்சா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. இதனாலதான் இப்போ லாக்டவுன் இல்லாமலேயே மக்கள் அதே மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை பின்பற்றணும் அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்குது. இதன் விளைவா பொருளாதார ரீதியா அடுத்தடுத்து சில அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. சர்க்கரை ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு போய் இங்க நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விலை அதிகமாகிறத விட இந்தியாவுடைய உள்நாட்டு தேவைக்கு அதை பயன்படுத்துறதுக்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டிருக்கு. இந்தியர்கள் அதிக அளவுல தங்கம் வாங்கும்போது இந்திய அரசுகிட்ட இருக்கக்கூடிய டாலர்கள் அதிகமா காலியாகும். ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய தங்கம் குறைவு. பெருமளவு நம்ம தேவைக்கு வெளிநாடுகளில் இருந்து தான் தங்கத்தை இறக்குமதி செய்கிறோம். வெளிநாடுகளில் இறக்குமதி செய்ய நமக்கு டாலர் அவசியம். ஆனால் ரூபாயோட மதிப்பு விழுந்துகிட்டே இருக்கிறதால, அதாவது ஒரு டாலர் 95 ரூபாய் அளவுக்கு போயிட்டதால ஒரு டாலர் வாங்க நம்ம 96 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கணும். ஆக நம்ம கிட்ட இருக்க அந்நிய செலாவணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருக்க ரூபாய் மதிப்பை வேறு ஒரு நாட்டோட ரூபாயா மாத்துறது, அதாவது டாலரா மாத்துறது அப்படின்னு வச்சுப்போம். ஆக அந்நிய செலாவணி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கிறதால இப்போ ஒரு சிக்கலான சூழல் உருவாகி இருக்கு. இருக்கக்கூடிய டாலரை வச்சு அத்தியாவசிய தேவையான கச்சா எண்ணெயை வாங்குவீங்களா இல்ல ஆடம்பர தேவையான தங்கத்தை வாங்குவீங்களா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா கச்சா எண்ணெய் தான் தேவை. அதனால அந்நிய செலாவணி இருப்ப அனாவசியமா தங்கத்துல செலவழிக்காம கச்சா எண்ணெய்க்காக சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு பிரச்சனை. ஆனா அடுத்து போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரிச்ச காரணத்தால பால் விலையும் உயர்ந்திருக்கு. இந்த நெருக்கடிக்கு மத்தியில பிரதமர் மோடியுடைய ஐக்கிய அரபு அமீரக பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவுடைய மிக முக்கியமான பொருளாதார மற்றும் எரிசக்தி கூட்டாளியா மாறிக்கிட்டு இருக்கு. நமக்கு நிலையான கச்சா எண்ணெய் விநியோகம் தேவை, வர்த்தக ஆதரவு தேவை, மேற்கு ஆசியால ஒரு பலமான கூட்டணி தேவை. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் கிட்டத்தட்ட அதே தான் தேவை. இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, ஆசிய பிராந்தியத்துல மிக முக்கியமான நாடு. இந்த காரணங்களால நம்ம நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக வளைகுடா நாடுகளுடனான நட்புறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பெட்ரோல் பங்குகள்ல இப்ப விலையை ஏத்துனதுக்கு அப்புறமும் கூட விற்கிற ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கும் நஷ்டம் தான் ஏற்படுறதா சொல்லப்படுது. அரசாங்கம் இப்போ 1 லிட்டருக்கு 3 ரூபாய் வரைக்கும் விலையை ஏத்திக்க அனுமதி கொடுத்திருக்கு. ஆனா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு இன்னும் 10 ரூபாய் நஷ்டமும், 1 லிட்டர் டீசலுக்கு கிட்டத்தட்ட 13 ரூபாய் நஷ்டமும் வரதா சொல்லப்படுது. போன பிப்ரவரியில ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $69 இருந்துச்சு, அதாவது 6600 ரூபாய். இப்போ $106 தாண்டிடுச்சு, அதாவது 10,170 ரூபாய்க்கும் அதிகம். அதே மாதிரி கச்சா எண்ணெயிலிருந்து சுத்திகரிச்சு வரக்கூடிய பெட்ரோல் டீசலுடைய விலையும் உலக சந்தையில 75% வரைக்கும் விலை உயர்ந்திருக்கு.
தேர்தலுக்கு முன்னாடி விலை ஏற்றப்படலை, ஏன்னா அது தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால. இப்போ எழக்கூடிய கேள்வி, பெட்ரோல் டீசல் விலை இன்னும் ஏறுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஏற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள் இன்னும் நஷ்டத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை இன்னமும் குறையல. அரசாங்கத்துடைய நிதி நிலைமையும் கடுமையான நெருக்கடியில இருக்கு. கச்சா எண்ணெய் விலை $100 மேலேயே நீடிச்சா மறுபடியும் விலை ஏறலாம் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இப்ப மத்திய அரசுக்கு முன்னாடி 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒன்று, விலையை மறுபடியும் ஏத்துறது. இதனால எண்ணெய் நிறுவனங்களுடைய நஷ்டம் குறையும், ஆனா மக்கள் கோபமாவாங்க. ரெண்டாவது, வரிகளை குறைக்கிறது. இதனால மக்களுடைய கோபத்தை குறைக்கலாம், ஆனா அரசாங்கத்துடைய வருமானம் அடிவாங்கும். மூணாவது வாய்ப்பு, நஷ்டத்தை எண்ணெய் நிறுவனங்களே ஏத்துக்கிறது. ஆனா இதை எரிபொருள் நிறுவனங்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதனால ஏற்படக்கூடிய இன்னொரு மறைமுக பாதிப்பும் இருக்கு. லாரிகள், டிராக்டர்கள், பேருந்துகள், ஜெனரேட்டர்கள், ஃபேக்டரிகள் இதெல்லாம் டீசல்ல தான் இயங்குது. இப்போ டீசல் விலை ஏறும்போது காய்கறி விலை ஏறும், போக்குவரத்து செலவும் அதிகமாகும், உணவுப் பொருட்களுடைய விலையும் உயரும், ஆன்லைன் ஆர்டர்கள் விலையும் அதிகமாகும். அதனால தான் இப்போ ஏற்றிருக்கக்கூடிய இந்த $3 கூட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் பெரிய பணவீக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இதை 2022ஆம் ஆண்டோட ஒப்பிடுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ யுக்ரைன் ரஷ்யா போர் காரணமா உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $139 வரைக்கும் எகிரி இருந்துச்சு. அதாவது 13,300 ரூபாய். இந்தியாவில் அப்பவும் 5 மாநில தேர்தல்கள் நடந்துச்சு. அப்போ எந்தெந்த மாநிலத்துக்கு நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசம், கோவா, மணிப்பூர், பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் மாநில தேர்தல்கள். அப்பவும் தேர்தல் முடிஞ்சதும் விலையை ஏற்றுனாங்க, பெட்ரோல் டீசல் விலையை. தேர்தலுக்கு பிறகு எண்ணெய் நிறுவனங்கள் ஒரேடியா விலையை ஏற்றாம தினமும் 80 காசுகள் வீதம் கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏற்றுனாங்க. கிட்டத்தட்ட 16 நாட்கள்ல 14 முறை விலை மாற்றியமைக்கப்பட்டுச்சு. இதனால பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு $10 வரைக்கும் உயர்ந்துச்சு. அதாவது 9லிருந்து 10% விலையேற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த அதிரடி உயர்வால இந்தியாவுடைய பல நகரங்கள்ல பெட்ரோல் விலை 110லிருந்து 120 தாண்டியும், டீசல் விலை 100 கடந்தும் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுருந்துச்சு. விலை ஏறி மக்கள் மத்தியிலையும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் கடுமையான அதிருப்தி உருவான உடனே மத்திய அரசு வரியை குறைக்க முடிவு செஞ்சது. மத்திய அரசு தன்னுடைய கலால் வரியை ஓரளவுக்கு கணிசமாக குறைச்சிருந்தாங்க. பெட்ரோல் மேல லிட்டருக்கு $8 கலால் வரி குறைக்கப்பட்டுச்சு. டீசல் மேல லிட்டருக்கு $6 வரைக்கும் கலால் வரி குறைக்கப்பட்டுச்சு. அதனால பெட்ரோல் விலை அப்போ 2022 சமயத்துல லிட்டருக்கு $9.50 டீசல் விலை லிட்டருக்கு $7 குறைஞ்சது. இது நடந்தது 2022ல. இப்பயும் கூட அதே மாதிரியான நெருக்கடியில தான் இருக்கும். $3 வரைக்கும் இப்போ உயர்த்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ வந்திருக்கக்கூடிய விலையேற்றம் வெறும் முதல் கட்டமாக கூட இருக்கலாம். அதாவது இதுக்கப்புறமும் கூட விலை உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இடையில கலால் வரி அப்படின்னு பார்த்தோம்ல, அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் மேல அரசாங்கம் விதிக்கக்கூடிய மறைமுக வரி. ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு 2017ல் ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தப்போ பெரும்பாலான பொருட்கள் மீதான கலால் வரி நீக்கப்பட்டு ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் தரக்கூடிய சில முக்கியமான பொருட்களை மட்டும் ஜிஎஸ்டிக்குள்ள சேர்க்காம இன்னும் பழையபடியே கலால் வரி தொடருது. அப்படி ஜிஎஸ்டிக்கு வெளியே இன்னமும் கலால் வரி விதிக்கப்படக்கூடிய முக்கிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய், விமான எரிபொருள், மதுபானங்கள் எல்லாமே. ரைட். இந்தியா இப்ப எரிபொருள் விலையை ஏத்திருக்கு. ஆனா பல உலக நாடுகள் ஏற்கனவே ஏத்திட்டாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். விலையை ஏத்துறதுக்கு முன்னாடி எரிபொருள் நிறுவனங்களுக்கு தினமும் 1000 கோடி ரூபாய் நஷ்டம் வந்ததா சொல்லப்படுது. இப்போ விலை ஏத்துனதுக்கு அப்புறம் அது தினமும் 500 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்திலேயே எங்க விரும்ப மாட்டாங்க. அதனால உலக சந்தையில எண்ணெய் விலை குறையாத வரைக்கும், மத்திய கிழக்கு பிராந்திய பிரச்சனைகள் முடிவுக்கு வராத வரைக்கும், வர வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்து.